வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோ மீட் பண்ண ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு எந்த ஸ்டாக் பத்தி பார்க்க போறோம்னா, ரீசன்ட் டேஸா சர்ச்சை பேச்சுக்கு உள்ள இருக்க ஒரு என்பிஎஃப்சி ஷேர் பத்தி தான் பார்க்க போறோம். சர்ச்சைக்கு உள்ளான லீடிங் என்பிஎஃப்சி ஷேரா? கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. எஸ், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேர் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தின்றது ஒரு லீடிங் என்பிஎஃப்சி கம்பெனி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இவங்களோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஹைதராபாத்ல அமைஞ்சிருக்கு. இவங்களோட மெயின் பிசினஸ் என்னன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றதா. யார் யாருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா, லோ இன்கம் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் உமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட்காக ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து இவங்க வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இதுதான் அவங்களோட மெயின் பிசினஸா இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸா 9.6% கிட்ட கீழே விழுந்து 264 ருபீஸ் கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பயங்கர கலக்கத்தில் இருப்பீங்க. ஏதர் நம்ம அதை பேசாம வித்துடலாமா, ஃபர்தர் லாஸ் ஆகாம தடுக்கிறதுக்காக, இல்ல அப்படியே ஹோல்டு பண்ணிருக்கலாமான்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. இதையும் தாண்டி நிறைய ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, இந்த மாதிரி கிராஷ்ல வந்து நம்ம நிறைய வாங்கி ஹோல்ட் பண்ணிட்டு லேட்டர் செல் பண்ணா ப்ராஃபிட் கிடைக்குமான்னு ஒரு ஐடியால இருப்பீங்க. இந்த ரெண்டு பேருக்காகவுமே இந்த வீடியோ வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோட எண்டில் வந்து ஏதர் செல் பண்ணலாமா, இல்ல ஹோல்டு பண்ணலாமா, இல்ல ஃப்ரெஷ்ஷா பை பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு ஃபியூச்சர்ல வந்து ப்ராஃபிட் கிடைக்குமா, இந்த 3 கேள்விக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட குவார்டர் ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். சேல்ஸ் வந்து 25.23% கிட்ட கீழே விழுந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4.93% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1.34 ரொம்ப நெக்லிஜிபிளா தான் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக மொத்தம் குவார்டர் ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட கடும் பின்னடைவுக்கான 5 முக்கிய காரணங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரீசனா சிக்னிஃபிகண்ட் லாசஸ் தான் சொல்லப்படுது. டிசம்பர் 2024 குவார்டர்ல கம்பெனி என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா, நெட் லாஸா 440 crore கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா சேம் பீரியட் ப்ரீவியஸ் இயர்ல 127 crore கிட்ட ப்ராஃபிட்டா ஈட்டிருக்காங்க. ஸோ வித்தின் 1 இயர்க்குள்ள டிராஸ்டிக் சேஞ்சஸ் நடந்திருக்கு. இது இந்த கம்பெனி பின்னடைவுக்கான முக்கிய காரணமா பார்க்கப்படுது. செகண்ட் ரீசனா என்பிஏ, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாராக்கடன் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது. செகண்ட் குவார்டர் ஃபினான்ஷியல் இயர் 2025ல லாஸ்ட் குவார்டர்ல இருந்த 2.6% என்பிஏ இப்போ 4.86% உயர்ந்துருச்சு. இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, நிறைய பாரோயர்ஸ் வந்து வாங்கின பணத்தை திருப்பி கட்டாதனால இந்த ஒரு நிலைமை வந்து கம்பெனிக்கு ஏற்பட்டதா சொல்லப்படுது. தேர்ட் ரீசனா ப்ரொவிஷன்ஸ்க்கான பர்சன்டேஜ் அலாட்மெண்ட் வந்து கூட்டியிருக்கதா தகவல் வெளியே இருக்கு. ஏன் ப்ரொவிஷன்ஸ்க்கான அலாட்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து கூட்டியிருப்பாங்க அப்படின்னா, சில நேரங்களில் வந்து வாராக்கடன் ஜாஸ்தியாகி அந்த கம்பெனி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள போகும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பொட்டென்ஷியல் லாசஸ்க்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாதுகாப்பு நிதின்னு ஒதுக்கப்படும். ஆனால் இந்த கம்பெனியோட ப்ரொவிஷன் பர்சன்டேஜ் வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதாவது 468% கிட்ட உயர்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. செகண்ட் குவார்டர் ஃபினான்ஷியல் இயர் 2025ல கிட்டத்தட்ட ப்ரொவிஷன்ஸ் மட்டுமே 491.8 crore கிட்ட ஒதுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஃபோர்த் ரீசனா ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் வந்து பார்க்கப்படுது. அதாவது கடன் வாங்கினவங்க வந்து அந்த தொகையை வந்து ப்ராப்பரா பே பண்ணிட்டு வந்திருந்தாலே எந்த ஒரு நிதி நிறுவனத்துக்கும் சிக்கலே வராது. ஆனா எப்போ வந்து ரீபேமெண்ட் வந்து தாமதமாகுதோ அப்ப வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபிஃப்த் சிக்னிஃபிகண்ட் ரீசனா ஆடிட்டர் கன்சர்ன்ஸ் பார்க்கப்படுது. ரீசனா நடந்த ஆடிட்டிங்ல ஆடிட்டர்ஸ் வந்து ரெட் ஃபிளாக்ஸ் உயர்த்திருக்காங்க. எதுக்காகனா அவங்க சப்மிட் பண்ண எல்லா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ்லயுமே நிறைய பொட்டன்ஷியல் ஃப்ராட்ஸ் அண்ட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த ரெட் ஃபிளாக்ஸ் வந்து ஆடிட்டர்ஸ் உயர்த்தினதுக்கு அப்புறமா தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மட்டுமே தான் 9.6% கிட்ட கீழே விழுந்து இப்போ 264 ருபீஸ் கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட குவார்டர் ரிசல்ட்ஸ் பிளஸ் அதோட பின்னடைவுக்கான 5 முக்கிய காரணங்கள் என்னென்னன்றதை பார்த்தோம். இப்போ இந்த இஷ்யூஸ்க்கு அப்புறமா எக்ஸ்டர்னலா எப்படி பேசப்படுதுன்றதை பார்த்துடலாம். ஐசிஆர்ன்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து இந்த கம்பெனிக்கு எப்படி ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபியூ டேஸ் பிஃபோர் வந்து ரூரல் ஃபோக்கஸ்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டாஸ் லெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து இந்த கம்பெனிக்கு ஸ்டேபிள்னு கொடுத்த ஐசிஆரே இப்போ இந்த இஷ்யூஸ்க்கு அப்புறமா அதை நெகட்டிவ்னு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இது இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய பின்னடைவா எல்லா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில பார்க்கப்படுது. எக்கனாமிக் டைம்ஸ்ல ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேரை வந்து 7 அனலிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறமா ஆவரேஜா இந்த கம்பெனிக்கு வந்து ஹோல்ட் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அதிகப்படியான வாராக்கடன் பிளஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய குளறுபடிகள் காரணமா இந்த கம்பெனி மேல இருந்த நம்பகத்தன்மை வந்து சீர்குலைவு விதமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷா பை பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்குன்னா செல் பண்றதை பத்தி கன்சிடர் பண்றது இந்த காலகட்டத்தில் ஒரு சிறந்த முடிவாகும். நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம்.
ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட இஷ்யூஸ் ப்ளஸ் இப்போதைக்கு அத வாங்கலாமா, விக்கலாமா, ஹோல்ட் பண்ணலாமான்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே கவர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.